இந்த வறுவலுக்கு வந்து தேவையான மசாலா நீங்கள் 15 நாளைக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மீன் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த 15 நிமிஷத்தை என்ன பண்ணணும் அந்த மீன் சரி, அருமையான ஒரு மொக்க ஜோக்கு ஒன்று சொல்கிறேன். அருமையான மொக்க ஜோக்கு இல்லை எல்லாம் சமைக்க போகிற சொல்லல, அதுக்குள்ளே அருமையான மொக்க ஜோக்கு சொல்லிட்டு இடத்துல இருக்கிறோம். மாடு ஏன் பால் கறக்குது? அது கறக்கலையே, நம்ம தானே பால் கொடுக்குது. பால் கொடுக்குது. மாடு ஏன் நமக்கு பால் கொடுக்குது? மாடு பால் கறக்குது. வேற லெவல் கோகோலி. மாடு ஏன் பால் கறக்குது? அது கறக்குது இல்லை, அதுக்கு சொல்றேன் நான். அது சொல்லுங்க. அதுக்கு கொடுக்குற தன்மை இருக்குது, அதனால கொடுக்குது. கொடுக்குற தன்மை இருக்குது. இந்த அது இல்லைப்பா பதில். அவர் என்ன நினச்சிருக்காத சொல்லுங்க. அதுக்கிட்ட இருக்குது கொடுக்குது. ஐயோ அதெல்லாம் கூட இல்லை. மாட்டுக்கிட்ட பால் இருக்குது, சுரக்குது, நம்ம கறக்குது. சரி, அது கண்ணுக்குட்டி தானே கொடுக்குது, உங்களுக்கே கொடுக்குது. மொத்தமாக குடிச்சா கண்ணுக்குட்டி குடிக்காது. நான் பால் வேஸ்ட் ஆகி அவர் கேட்டது அறிவுபூர்வமாக கேட்கல, மொக்கன்னு இருக்காரு. அருமையான மொக்க. அதுவும் அருமையான மொக்க. பதில் தெரியலையா யாருக்குமே? சொல்லிடலாமா? மாட்டுக்கு வந்து டீ காபி போட தெரியாதுடா, அதனால பால் கொடுக்குது. நீ என்ன நீ டெய்லி போட்டு குடிக்கிறிய தெரியலையா அவனுக்கு? டெய்லி காப்பி வேணும், டீ ஒன்று கேட்கறல போய் இறங்கணும்னு. இன்னைக்கு நம்ம வந்து ஜிலேபி மீன் எடுத்துருக்கோங்க. ஜிலேபி மீன் மசாலா ஏந்தல் வறுவல். அப்படி ஏந்தலை விட்டுட்டி, அது வறுவல் சொல்லிட்டேன். பக்காவா 10 சுவையும் 10 மணி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அருண்சுவை தான். 10 மணி சுவையை வாங்கி சுவைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மசாலா பார்த்தோம்னா நீங்கள் கரெக்டானபடி பயன்படுத்திங்கன்னா 15 நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். ஸோ வச்சு செய்யலாம். அதுக்கோசம் தான் சொல்ல வராது. வச்சு செய்யலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். மெயினாக வச்சு செய்யலாம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை வச்சா போதும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15-20 நாள் வச்சுக்கலாங்க. இல்லை அவங்கள்ட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரத்துக்காச்சும் வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான மசாலா தாங்க தயார் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீன் சுவை நீங்கள் ஒரு டைம் சுவைச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நாங்கள் செய்கிற போலவே செஞ்சு நல்ல ஒரு மசாலாவை ஒரு காஞ்ச டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 15 நாளைக்கு நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் மீன் வறுக்கணும், மீன் வறுவல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் நீங்கள் இந்த மீன் வறுவலை சாப்பிட்லாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான வித்தியாசமான மசாலா ஒன்று காத்துட்ருக்குங்க. அந்த மசாலா வச்சு எப்படி ஒரு மீன் வறுவல் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அந்த கவலை உனக்கு புரியவில்லை. அடக்கிட்ட வந்து முத்தா ஒண்ணு தாங்கோ. ஜிலேபி மசாலா ஏந்தல் மீன் வறுவல். அதுக்கு தேவையான பொருள் தான் பார்க்க போறேன். கரெக்டா வந்துச்சு. ஜிலேபி மீனே பாருங்க, வஞ்சர மீன் மாதிரி அப்படியே ஸ்லேஸா வெட்டி வாங்கிருக்கும் பாருங்க. ஏரி அணைக்கட்டு அந்த மாதிரி ஏரியால தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜிலேபி மீன் நல்லா ஸ்லேஸா கிடைக்கும். வாயை கட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு தான் அணைக்கட்டை கட்டி வச்சிருக்காங்க. இறக்கிட்டாங்களா? மொத்த மீன் வெளில வந்துடும். வாயை கட்ட மாட்டாருங்க, இவர் வயிற்ற கட்ட மாட்டாருங்க. 2 பேரும் சேர்ந்து நம்மள்ட்ட வாங்கினா கடனும் கட்ட மாட்டாங்க. பாத்தியா எப்படி கட்டுறது? செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா 5 முட்டை நச்சுன்னு, மங்களகரமா மஞ்சத்தூள், எலுமிச்சை பழம், பூம்பழம் முழு பழம்னு சொல்ல வந்தேன். ஐயோ பூம்பழமா? எலுமிச்சை முழு பழம்ண்ணா, தூள் உப்புண்ணா, அரிசி, குறுகு மிளகு, முழு தனியா, சோம்பு, சீரகம், விர மிளகாய், வாசனை பொருட்கள் பட்டை, ஏலக்காய், நல்லா உருக்கி வச்ச பூண்டு, நல்லா சீவி வச்ச தேங்காய் பல்லு, காஷ்மீரி மிளகாய் தூள். இப்போ தேவையான பொருள் வந்து அருமையாக பார்த்தாச்சுண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டத்தை வந்து சும்மா அருமையாக வறுக்க போகிறாரு. மாஸ்டர் வருவார். மசாலா கேட்டு யாரே ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு மசாலா கேட்டு எனக்கு பண்ண. இந்த மசாலா மீன் குழம்புக்கு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மசாலா மட்டும் தாங்க நீங்கள் தயார் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நல்லா சூப்பராக நல்லா பெரிய பெரிய ஜிலேபி மீனை நடுவு பகுதி மட்டும் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 பொருட்களை போட்டு தனியாக ஊற வைக்க போகிறோம். வறுவல்னாவே நல்லா ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். ஊறத்தான் நல்லா டேஸ்ட்டு சும்மா அள்ளும் அப்படியே. இந்த வறுவலுக்கு வந்து தேவையான மசாலா நீங்கள் 15 நாளைக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மீன் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த 15 நிமிஷத்தை என்ன பண்ணணும் அந்த மீன் அப்படின்றது தான். இப்போ இதில் பார்த்தோம்னா நல்ல புளிப்புக்கு எலுமிச்சை சாறு, மஞ்சள் தூள்,
உப்பு இதை போட்டு மட்டுமே நல்லா பெரட்டி ஊற வைக்க போகிறோம். முதல் சேர்ப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுவலுக்கு மெயின் வந்து எலுமிச்சை மாதிரி தான் முதல்ல சேர்க்கணும். ஆமாங்க, இது புளிப்புத்தன்மை வேணும். ஸோ நீங்கள் வந்து 1 கிலோ மீன் எந்த மீன் எடுத்தாலும் சரிங்க, அதுக்கு நீங்கள் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்றவங்க நாங்கள் இப்போ எடுத்த மாதிரியே நடுவு பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. நடுவு பகுதி மட்டும் 1 கிலோ எடுத்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சாறு இது வந்து அப்படியே ஊற்றாமல் நீங்கள் வீட்டில்னா டேரெக்டாக புளிஞ்சு விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து அப்படியே எல்லா மீன் மேலேயும் வர மாதிரி தூள் உப்பு. இந்த மீனுக்கு அளவாக தூள் உப்புங்க கொஞ்சம் கம்மியாகவே, ஏன்னா நம்ம மசாலாவில் உப்பு சேர்ப்போம். அது சும்மா லைட்டாக. இந்த செய்முறை பார்த்தீங்கன்னா மீன் வறுவல்லாம் செய்யும் போது என்ன பண்ணுவோம், ஒன்று மேலாக எலுமிச்சம்பழம் புளிவோம், அப்படி இல்லாட்டினா வெறும் மசாலாவோடு சேர்த்து புளிவோம். இன்னொன்று பார்த்தோம்னா உப்பு, அதே போல் தான் மசாலாவில் உப்பு சேர்ப்போம். சேர்த்து நம்ம மீன் சாப்பிடும்போது அந்த சதை பகுதி வந்து கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் மசாலா போட்டாலும் மீன் எங்களுக்கு பிரியுது, ஆனால் சுவை வந்து சல்லுன்னு இருக்குது. இல்லை என்ன தான் மசாலா இருந்தாலும் மசாலா தனியாக இருக்குது, டேஸ்ட் கிடைக்குது, ஃபுல்லாக சதை சல்லுன்னு இருக்குது அப்படின்றவங்க இந்த முறையை ட்ரை பண்ணுங்கள். இது அப்படியே மஞ்சள் மட்டும் தூளும் உப்பு மட்டும்தான் போட்டுறீங்க. எலுமிச்சை சாறு இருக்குது, அந்த தண்ணி உப்பு எலுமிச்சை சாறு மஞ்சத்தூள் போட்டு மீனை நல்லா பெரட்டி அப்படியே வச்சுருக்கோங்க. இதுக்கப்புறம் போயிட்டு 15 நாளைக்கு உண்டான மசாலாவை தயார் பண்ண போகிறோம். 1 கிலோ மீன் எடுத்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு அரிசிங்க. இது பார்த்தோம்னா பொன்னி அரிசி. பொன்னி அரிசி கலர் மாறணும். வண்ணம் மாறிச்சு பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில். இந்த அளவுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கிறோம். அரிசியை நல்லா ப்ரௌனாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்த பொருள்களை போட்டு வறுக்கணுங்க. எதுக்காகனா அரிசி சீக்கிரமாக வந்துடும். அடுத்தடுத்த பொருள்கள் வறுக்கும் போது ரெண்டுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே தன்மையுள்ள 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிதமான சூட்டில். ஆமாம், அந்த சூட்டில் தான் வைக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி. நல்லா வறுத்து எடுக்கிறாரா கோகோ. அடுத்து பார்த்தோம்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுங்க. மிளகு, குறுமிளகு, ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், இதுலேயே ஒரு 4 வரமிளகாய்ங்க. இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க. எங்கள்கிட்ட வந்து இந்த இடத்துல கருவேப்பிலை கிடைச்சிச்சுன்னா ஒரு கொத்து மட்டும் கருவேப்பிலை போட்டு சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த இடம் ஏரியா, அந்த மாதிரி ஏரியானா இருக்கிற இடம் நம்ம சமைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடைக்காம இடம் தான், கருவேப்பிலாம் கிடைக்காம இடம் தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம முதல்ல வாங்கி கிடைக்கல. இப்போ நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கருவேப்பிலை இல்லை பார்த்தா நான் இருக்குது. சரி, இல்லை இல்லை, அதனால நாங்கள் சொல்லலை. எடுத்துறேங்க. இந்த டைமில் வந்து நல்லா அப்படி இறக்கிறேண்ணா. எப்படி மனம் வீசுதா? வீசுது, கருவேப்பிலை சேர்த்து வீசுதுல்ல. ஜாங் மாஸ் வந்து பக்கத்து காட்டுக்கு போனார்ண்ணா. பக்கத்து காட்டு போய்ட்டு ஒரு வீட்டில் போய்ட்டு கேட்டாங்க. அதுவும் வந்து அவங்களும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான முறையில் கொடுக்க முடியல, பாதிக்கு பாதி அந்த கருவேப்பிலை தான் கிடச்சிது. அதுவும் வாங்கி வந்துட்டாப்புல. அதுக்கே தேவையில்லை போல இருக்கு. இல்லைங்க, இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் வறுக்கணும். அது வறுத்தா தான் நம்மளுக்கு அந்த பவுடராக நம்மளுக்கு அந்த மசாலா கிடைக்கும். 15 நாளைக்கு வச்சுக்க முடியும். அதனால் இதையும் வறுத்து எடுத்துக்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும் தேவையில்லைண்ணா, நம்ம வறுத்து தான் நடக்கும். இதை மசாலா வறுவல்னு சொல்லியிருக்கோங்க. கண்டிப்பாக அரிசி தனியாகவும் மற்ற பொருட்கள் தனியாகவும் கருவேப்பிலை தனியாகவும் வெறும் பாத்திரத்தில் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா தேங்காய். இந்த தேங்காய்க்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுக்கணும். கொஞ்சமாக போட்டு இதே இது கொப்பரை தேங்காய் கிடச்சுன்னா நீங்கள் வறுக்க தேவையில்லைங்க, சுட்டா போதும். சுடணும் இல்லை மட்டும் பாருங்க. நாளான தாமர வெறு நாளாக தூங்கல. நீ ஆளான தாமரை ஆட முடியாத பாட்டு ஒன்று தெரியுமா உனக்கு? ஆட முடியாத பாட்டு, ஆடவே முடியாது அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டு இருக்குது, அது என்ன பாட்டுன்னு சொல்லு போகலாம். பாட்டுக்கு ஆடுங்க, அது பாட்டுக்கு ஆடுது. 2 பேரும் அப்படிதான் ஆடுனீங்க. ஆட முடியாத ஒரு பாட்டு இருக்கு, என்ன பாட்டுன்னு கேட்குறேன். ஆட முடியாத ஒரு பாடல் சொல்லு போகலாம். எடுத்துக்கலாம். அதே எண்ணெய் இல்லாமல் இது ஒரு வாரமாக ஒதுக்கணும். எண்ணெய் இல்லாமல் இதுலேயே சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா விட்டால் கருகும். இதுதானா அரிசி ஜிலேபி மசாலாண்ணா? அரிசி மசாலான்னு வச்சிருக்கணும். தலைப்பே மாத்திட்டாரு, மாஸ்டர் வேற மாதிரி வச்சிட்டாரு. இதுதான் மசாலான்ட்டாரு. இப்போது அரைக்க போகிறேன். கேள்வி நான் மறந்துட்டேன், இன்னொரு தடவை கேளு. ஆட முடியாத ஒரு பாட்டு ஒன்றுக்குதுடா தம்பி, அது எதுன்னு சொல்கிறா தம்பி? பாட்டு
நிப்பாட்டு தான். நிப்பாட்டா? ஆமாம். ஆட முடியாத பாட்டு வந்து நிப்பாட்டா? தேசிய கீதம். அடே அப்பா, ஆமாங்க, வேற எந்த level பாட்டு வேணாலும் போடுங்க, டான்ஸ் ஆடலாம். தேசிய கீதம் போட்டு நம்ம தமிழன் யாரா ஒருத்தர் ஆடுவாங்களா? கரெக்டான ஆடவே முடியாதுங்க. தமிழ்ல இந்தியன் யாரும் ஆட மாட்டாங்க. யாருமே ஆட முடியாது. இப்போ நல்லா மசாலா வறுத்து வச்சிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்து வரும். ஆமாங்க, ஒரு சின்னதாக ஒரு 10 பல் பூண்டு. இது நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்றவங்க இங்கே பக்கத்தில் பார்த்தீங்களா மீன் ஊறுது பாருங்க. ஆமாம், இந்த மாதிரி போட்டு ஊற வச்சுட்டு மசாலா தயாராக இருக்கும். அப்படியே நீங்கள் கீ சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். நிறையா பேர் சொல்கிறாங்க வண்ணத்துக்கு காஷ்மீரி மிளகாயின்றாங்க. அது உண்மை அல்ல. கண்டிப்பாக 60% காரம் இருக்கும். அட்லீஸ்ட் 50% காரம் இருக்கும். தைக்கஞ்சா காரம் இருக்கிற வாய் கண்டிப்பாக இது உண்மை. உடனே பாரு, அது ஸ்பாட்டில் சொல்லி காமிச்சோம். ஏன்னா நம்ம அப்பா செக் பண்ணிடணும் எது உண்மை எது இது. எலுமிச்சம்பழத்தில் புளிப்பு இருக்கான்னு நான் உனக்கு செக் பண்ணவா? இல்லை எலுமிச்சம்பழத்தில் புளிக்கி இருக்குன்னு எனக்கு தெரியுதா? புளிக்கி இருக்குதா? சரி, எலுமிச்சம்பழத்தில் கசப்பு இருக்குது, நான் காட்டவா? கசப்பும் இருக்கு, பருப்பும் இருக்கு, தோலில் இருக்கு. இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் நீ சேர்த்துருக்கோம்லவா? இவ்வளோதாங்க. இது அப்படியே ஆற வச்சு, குறிப்பு ஆற வச்சு அப்படியே அரைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சூட்டுக்கு நம்மளுக்கு கெட்டியாக வந்துடும். ஆற வச்சு அரைச்சோம்னா நல்லா நம்ம பெதர் பார்க்குற மாதிரி பவுடராக வரும். உருண்டே வந்துடும் சொல்ல வர. அடுத்து எலுமிச்சம்பழத்தில் புளிப்பு இருக்கான்னு செக் பண்ணலான்ட்டு. காரத்தை நானே இப்போ பார்த்துட்டேன். காஷ்மீரி தூள் வந்து நல்ல காரமாக இருக்கும். என்னச்சா அரைச்சாச்சா? ஆமாங்க, இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம், அதாவது வெளியில் வச்சிடக்கூடாதுங்க. இது அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். காரணம் என்னென்னா இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம், 2வது பச்சையாக பூண்டு சேர்த்துருக்கோம். ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 நாளைக்கு வைக்கலாங்க. இல்லை எங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் வசதி இல்லை அப்படின்னா 1 வாரத்துக்கு தாராளமாக வெளியில் வைக்கலாம். ஆனால் வெயில் அப்பப்போ காய வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு பஸ் லாரி வராது. ஃப்ரிட்ஜில் வச்சாவா? அதாவது தமிழ் மொழியில் வந்து உச்சரிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரிட்ஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் எழுதும் போது ஒரே மாதிரி தான் எழுதும். இதில் எங்கே தமிழ் மொழி இருக்குது? இல்லைங்க, அவர் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது இங்கிலீஷ் தானே? ஆமாங்க. அதே மாதிரி லாலியே 3 வகை இருக்கு இல்லையா, நாலியே 2 வகை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். லா 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 லா. நமக்கு எந்த அளவில் இப்போ மீனுக்கு மசாலா தேவையோ அந்த அளவு மசாலாவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். எண்ணெயை ஊற்றிட்டோம்னா இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். காரம் இருக்கும், உப்பு இருக்கும். இந்த சும்மா இட்லி பொடி அப்படின்றது விட வெறும் பூண்டை இடித்து போட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் எண்ணெய் ஊற்றி அப்படி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம சீரகம், சோம்பு, மிளகு நம்ம இவ்வளோ பொருட்கள் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் இட்லிக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோதாங்க. கொஞ்சமாக சட்னி வந்துடும். ஆபத்துக்கு பாவம். மீன் பொரிக்க எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லா கலராக ஊற்றக்கூடாது, லிமிட்டாக ஊற்றணும். கலராக ஊற்றணும். ஏய் மூஞ்ச அப்படி கேட்ட மீன் வந்து ஸ்லைஸ் உட்கார வரைக்கும் தான்ப்பா. ரொம்ப தளர்லாம் முக்க போடக்கூடாது. அது வந்து பொரிக்கிறது. வறுக்கிறது வந்து எப்படின்னு பார்த்தா ஸ்லைஸ் வைக்கிறோம். ஒரு ஸ்லைஸும் அந்த ஸ்லைஸ் வந்து அப்படியே கீழே வந்து பட்டா போதும். நம்ம போடுற மசாலா மீன் ஃபுல்லாக நிற்கணும். 2வது பார்த்தோம்னா நம்ம சமைக்கிறது ஏந்தலை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் சூடாயிடும். 2வது என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் சீக்கிரமாக ஒரு மாதிரி மீன் உள்ள வரைக்கும் அந்த எண்ணெய் ஏறிச்சுன்னா அடி உட்காராங்க. தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த முட்டையில் எதுவுமே உப்பு தேவையில்லைங்க. சால்ட்டு நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சால்ட்டு சேர்த்துனா அதனால் முட்டையில் சால்ட்டு தேவையில்லை. எலுமிச்சை பழம், உப்பு, மஞ்சத்தூள் போட்ட மீனை நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு பெரட்டும் போது அதோட ஈரத்தன்மை இருக்கும். அதை எடுத்து நம்ம தயார் பண்ணியிருக்க மசாலாவில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் ஈரமாக இருக்குங்களா. இதை அப்படியே எடுத்து ஒரு அழுத்து சுருக்குன்னு மீனில் ஏற்றுறாரா? மசாலா தான் ஹைலைட். ஏறுது பார்த்தீங்களா? வேறு மாதிரி அந்த ஹைலைட்டு தான் மீன். இது எடுத்து ராந்தல்லப்பா ஏந்தல் ராந்தல் நீ லைட்டில் போக தெரியுமா தூக்கிட்டு ராந்தல் நினச்சுன்னா பழைய காலத்துலேயே இருக்கிறேன். ராந்தல் இப்படி ஃபஸ்ட்டு தயார் பண்ணி வச்சுக்கலாங்க.
அப்படியே எல்லா பக்கமும் அது டிப் பண்ணி மசாலா பிரியவே இல்லைம்மா சார். அதுக்கு தானே முட்டை சேர்த்துருக்கு. மீன் வேகிறதுக்குள்ளே தம்பி ஒன்று ஏதோ கேள்வி கேட்கணும். தம்பி கேள்வி உருவாக்குற இடத்துல நீ வந்து கேள்வி கேட்ட பெறா தம்பி. அப்படியா? எத்தனையோ பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன் நீ. அடியா? ஏன்னா ஏன் உங்கள் ஒய்ஃபுக்கிட்டே அடி வாங்கியிருக்கா? அது என்னமோ உண்மைதான். கனவுல கனவுல இல்லை, உண்மையிலே வாங்குறான். கனவு ஏன்டா போய் உண்மைடா நிஜம். இன்றும் நடக்கக்கூடியவை. இன்று நடக்குதா? எத்தனையோ பேர்கிட்ட அடி வாங்கியிருக்காரு. அவர் ஒய்ஃபுக்கிட்ட வாங்கியிருக்கிறது அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் ஆனால் யார் அடித்தா உனக்கு வலிக்காது? யார் அடித்தா வலிக்காதுன்னா உன் பொண்ணு பையன் தெரியுதா கொக்கோ? அடித்தா வலிக்காது. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. மீன் ரெடியாகிங்கிறது வாசனை கம்மன்னு வருது. உனக்கு மட்டும் இல்லை கொக்கோ, நீ உனக்கு மட்டும் யோசிக்காத, எல்லாருக்கும் சொல்கிற சேர்த்து. எல்லாருக்குமே பின்னாடி பதில் இருக்கு பாரு, பின்னாடி பதில் இருக்கு பாரு. புரியுதா? மரம் தாங்க காற்று அடித்தா வலிக்காதுங்க. உண்மைதான். நான் உன்னை கேட்டால் அவர் பதிலை சொல்லிட்டு இல்லைங்க, இடையில ஒரு வார்த்தை தம்பி சொன்னார், இந்த கூட தான் ஒரு பெரிய மாங்காய் இருக்குன்னு. சரி, ஏதோ அறிவாளிங்க 2 பேர் சொல்கிறாங்களே சொல்லி நானும் பொறுமையாகவே மீனை பொறிச்சிட்டு இருக்கேன். அப்போன்னு வந்து என்ன மாங்கான்ட்டாப்புல இல்லை, அவனால மாங்கான்னு சொன்னோன்னு உனக்கு பதில் வந்துச்சு. உன் பொண்டாட்டி ஒன்று அடிக்க தப்பே இல்லை. காற்று அடித்தா தான் வலிக்காது, வெயில் அடித்தாலும் வலிக்கும். நம்ம ஏன்னா வெயில் வந்து திருப்பி வச்சுக்கணுமா? ஆமாங்க. இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், இந்த சைடு ஒரு 3 நிமிஷம். எப்படி வருது பாருங்க. மசாலாவும் உதிரல, மீன் சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்க. அதுதான் முட்டையோட மகிழம். ஆமாங்க. எடுத்துருங்க சார். ஆமாங்க, நல்லா வெந்துச்சு. 2ஆக உடையுது பாருங்க. மீனை பொறுத்த வரைக்கும் 3 நிமிஷம். எதுக்காக டான்ஸ்னால் இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கிறது. ஆமாங்க, இடிச்சு அடுத்த செட்டு போட்டீங்க சார். ஆமாங்க. விஐபி ஸ்பெஷல் ஆம்லெட் சார். என்ன சார்? விஐபி ஸ்பெஷல் ஆம்லெட். மீனை முட்டையாக்கிட்டீங்களா? இந்த மீன் நம்ம தொட்டு போட்டோம் இல்லைங்களா கல்லில், ஸோ அதோடைய மீதமுள்ள முட்டை தான். என்ன இப்போ சாப்பிடலாம். ஸோ வந்து மீன் மசாலாவில் முட்டையும் போடலான்னு காமிச்சிருங்க. ஆமாங்க, நல்லா இருக்கு. அந்த முட்டையும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நம்ம இதையும் காமிச்சிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தோம்னா மீன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மீன் எப்படி இருக்குன்றத மட்டும் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். இதுக்கு மட்டும் கை முன்ன வருது. அது உங்க கை தான். இருக்கிறதுலே பெரிய மீனாக அவர் கைக்கு தாங்க போச்சு. கிறிஸ்டாம்பர் மசாலாவும் அருமை அருமை தம்பி. தெரியுமாச்சா? பஞ்சு வந்துருக்கலாம் மீன். ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜிலேபி மீன் பிடிச்சோடனே நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. அதோட சதை, அந்த மசாலா எதுக்காக முட்டையில் டிப் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கணும். சூப்பர் சூப்பர். இது வந்து எங்கேயுமே ஒட்டாது. சாப்பிடும்போது நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்லாம். வறுத்து அரைச்சா அந்த மசாலா தானே டென்ட்டாக ஹைலைட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே முட்டையில் எங்கே டென்ட் இருந்துச்சு? டென்ட் இல்லை, ஹைலைட். ட்ரெண்டிங் தான் ட்ரெண்டுன்றான். ட்ரெண்டிங் நல்லா இருக்குது இந்த ட்ரெண்டிங். மசாலா கண்மை மாதிரி இல்லாமல் அங்கங்கே தட்டுப்படுற நம்ம போட்ட பொருட்கள் ப்ளஸ் அந்த அரிசி இதெல்லாம் அப்படியே மென்று சாப்பிட்றதுக்காக தான் நம்ம முட்டையில் வந்து டிப் பண்ணி போட்டோங்க. இப்போ மசாலா பிரியவே இல்லை. மசாலா சூப்பராக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது, புளிப்பு நம்ம சொன்ன மாதிரி அந்த சதை வரைக்கும் நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவை தெரியுது. இந்த மாதிரி மசாலா நீங்கள் செஞ்சுட்டு ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து 15 நாளில் வைக்க மாட்டீங்க, 15 நிமிஷத்தில் அடுத்து போய் நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு சுவை சூப்பராக இருக்குது. ஏன் தம்பி ஆம்லேட்டுக்கு மீனை தொட்டி சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்குண்ணா. அதுவும் மசாலா நல்லா ஊறி எல்லாம் இறங்கிருக்கு. சாப்பிட்ற சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குண்ணே. சும்மா அந்த மசாலாவை சேர்ந்து அந்த மீனோட நல்லா ஊற வச்சா பாருங்க, அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது, மாசாக இருக்குது, பக்காவாக இருக்குது. சாப்பிட்டுனே இருக்க மாதிரி அந்த மீன் வந்து உள்ளே போயினே இருக்க மாதிரி ருசி அந்த அளவுக்கு பட்டை கலப்புது, மாசாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. அந்த காஷ்மீரி தூளுடைய வண்ணம்
நல்லாவே சூப்பராக இருக்குங்க. அதை விட இந்த சோம்பு, ஜீரகம், மிளகு, அரிசி இது வந்து அப்படியே மென்று சாப்பிடும்போது, மீன் சாப்பிடும்போது அதையும் சேர்த்து மென்று சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு இருக்குது அந்த மசாலா. ஜிலேபி மசாலா, நேந்தல் மீன் வறுவல் மசாலாவோட ஹைலைட் தான் அது நேந்தல் ஏந்தல். அடுத்தடுத்த மீன் கொடுக்குன்னு கையில் ஏந்தினீங்க பாரு. அப்படியே ஏந்திக்கினே இருக்க வேண்டியதுதான். மசாலா சும்மா பக்காவா மீனில் போட்டு அப்படியே முட்டையில் ஸ்ப்ரைட் பண்ணி ஊற்றினா இன்னொன்று கேட்டால் அது கூட தட்டை அங்கே வச்சுட்டாங்க, அப்புறமா எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்குது. இதேமாரியே நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு விதவிதமாக வித்தியாசமாக புதுவிதமாக புத்துணர்ச்சியாக சமைச்சு கொடுக்குன்னா எங்கள் கட்டுறது கையளவு கிச்சனில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோடு உங்களை வந்து காணும் வரை கட்டுறது கையளவு குடும்பத்திலிருந்து நன்றி, வணக்கம்.